மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கி ஒரு ஆரிகாமி பார்க்க போகிறோம். அந்த ஆரிகாமி பேப்பர் ஸ்ட்ரிப்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ரிப்ஸு, இந்த மாதிரி ஏதாவது கூலிங் பேப்பர், அதில் எதில் வேணாலும் நம்ம இதில் செய்யலாம். நம்ம ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு ஒரு A4 சைஸ் எடுத்துட்டிங்கன்னா டபுளாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு லெங்க்த்தியாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 லென்த்தி பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி L ஷேப்பில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இங்கே க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இது 2 A4 சைஸ் கட் பண்ணி ஒட்டிக்கிட்ட அளவு இருக்கும். இந்த மாதிரி L ஷேப்பில் ஒட்டியிருக்கேன். இதை ஜிக்ஸாக் ஃபோல்டிங், மேலே ஒன்று கீழே ஒன்று, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு நீட்டாக பண்ணும்போது ஒரு ஜிக்ஸாக்கு கிடைக்கும். இது ஒரு ஆக்ஷன் ஆரிகாமியோடு சேர்ந்தது. லைட்டாக ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி 3 டைமென்ஷனில் நம்ம பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜிக்ஸாக்கு, ஸ்ப்ரிங் காயில் சொல்லுவோம். அதை இந்த பேஸை வச்சுக்கிட்டு நமக்கு விதவிதமாக நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் ஹெட்டு, இது பாடியாக யூஸ் பண்ணிட்டோம்னா ஹெட்டு, கை, கால், ஃபேஸு, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஹைட் வரும். நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை இப்படி செஞ்சுக்கலாம். லாஸ்ட் எண்டு மட்டும் நம்ம ஒட்டிக்கலாம். மீதி இருக்கிறத கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப்பில் நம்ம ஒரு ஆக்ஷன் ஆரிகாமிக்கு ஒன்று செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணி நம்ம வித்தியாசமான ஏதாவது பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன். சர்க்கிள் நமக்கு இப்போ இந்த ப்ரொப்போர்ஷனுக்கு ஒரு சர்க்கிள் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ராபிட் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன். நான் ராபிட்டுக்கு நம்ம ஐஸ், நோஸ் ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ராபிட்டுக்கு நீங்கள் கலர்ஸ் பிங்க், ஆரஞ்சு, எல்லோ, அந்த மாதிரி எந்த கலர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ட்ரா பண்ணிவிட்டு சர்க்குலாக எடுத்துக்கிட்டு 2 ஐஸு, மவுத்து, இது மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு 2 இயர்ஸ் நான் யூ ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி யூ ஷேப்பாக இருக்கணும். யூ ஷேப்பாக 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இயர்ஸ்க்கு நம்ம ஒட்டிக்கலாம். பேக் சைடில் ஒட்டிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். இயர்ஸ் ஒட்டிட்டோமா, இதை நம்ம இதில் பேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி சைடில் இப்படி பேஸ்ட் பண்ணோம்னாக்கா ஒட்டிக்கும். பேக் சைடில் க்ளூ போட்டுட்டு இதை நம்ம இதில் ஒட்டிடுறோம். பாருங்கள், ஃபேஸ் ஒட்டியிருக்கோம்ல, இப்படி பிடிச்சிட்டு இப்படி பண்ணும்போது பாருங்கள் ஜம்ப் ஆகும். சரிங்களா? இது மாதிரி எந்த விதமான ஃபேஸ் வேணாலும், டாக் ஃபேஸு, கேட் ஃபேஸு, எலிஃபண்ட் ஃபேஸு, இது மாதிரி எந்த ஃபேஸ் வேணாலும் நம்ம செஞ்சுட்டு இப்படி ஒட்டிக்கலாம். இந்த A4 பேப்பர் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் தின்னான பேப்பரில் ஒட்டினீங்கனாக்கா உங்களுக்கு இந்த ரேபிட் ஃபேஸ் நல்லாயிருக்கும். இது ஆக்ஷனாக காமிக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் கை, கால் செஞ்சுருக்கேன். காது வெட்டினோம்ல, அதே மாதிரி தான் 2 கை வச்சுருக்கேன். இந்த 2 கைக்கு ஃபிங்கர்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் ஆட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு கை ஃப்ரண்ட்டாக நமக்கு 2 பக்கமும் க்ளூ போட்டு ஒட்டணும். ஃப்ரண்ட்டில் தான் க்ளூ போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் க்ளூ போட்டு இப்படி ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் நேரம் காஞ்ச உடனே அது ஓப்பன் பண்ணுற மாதிரியே வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணுற மாதிரியே வச்சுக்கலாம். இப்போது நமக்கு 2 ஹேண்ட் கிடச்சிச்சு. ஃபேஸ் போடணும். அப்புறம் இயர்ஸ் ஒட்டி இருக்கிறோம். இதுக்கப்புறம் லெக்ஸுக்கு இப்போ நம்ம பண்ண மாதிரியே தான் கொஞ்சம் திக்காக நம்ம ஓவல் ஷேப் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு லெக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கும் நம்ம ஃபிங்கர்ஸ் போடுற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கும் ஃப்ரண்ட்லேயே க்ளூ போடுங்க.
பாருங்கள் ஃப்ரண்டில் க்ளூ போட்டிருக்கேன். க்ளூ போட்டுட்டு இப்படி ஒட்டிடுறேன். அப்படியே ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த காலு விரித்து விட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இது அப்படியே நமக்கு ஜம்ப் ஆகும். கொஞ்சம் நல்லா ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அப்புறம் ஜம்ப் பண்ணுறதுக்கு வச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ஒட்டிடும். நல்லா கை கால் வந்து நல்லா ஒட்டி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுற மாதிரி இப்படி ஆக்ஷன் பண்ணோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதே வேரியேஷன்ஸ் நிறையா பண்ணலாம். இப்போ இந்த ஹெட்டு வந்து ரேபிட்டாட்டம் பண்ணோம்ல, இப்போ நம்ம ஒரு எலிஃபண்ட்டாட்டம் பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ ஒரு சர்க்கிள் தான் எடுத்துக்கிட்டு அதுக்கு ட்ரங்க் மட்டும் வச்சுட்டு 2 இயர்ஸ் ஒட்டினீங்கனாக்கா உங்களுக்கு எலிஃபண்ட்டாட்டம் ஆகும். உங்களுக்கு அது 2 ஐஸ் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் 2 காது இப்படி ஒட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டும்போது ஒரு எலிஃபண்ட்டோட 2 காது வர மாதிரி வரும். ட்ரங்க்கு வந்து நம்ம இதில் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒரு ஜே ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு ட்ரங்க் கட் பண்ணோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இதில் ஒட்டினோம்னாக்கா எலிஃபண்ட் ஃபேஸ் கிடைக்கும். இப்போ ரேபிட்டுக்கு பதில் நம்ம இப்போ இந்த எலிஃபண்ட்டையும் வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது எலிஃபண்ட் ஜம்பிங் எலிஃபண்ட் ஆட்டம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி விதவிதமாக வித்தியாசமாக நம்ம ஜம்பிங் ஆக்ஷன் ஆரிகாமியில் ரேபிட்டு, எலிஃபண்ட்டு, லயன், டைகர் இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸும் பண்ணலாம். பாய் கேர்ள் கூட பண்ணலாம். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.